அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது, இந்த வீடியோ பார்த்தாலே போதும், நீங்கள் கேட்டது 100% நடந்தே தீரும். இது ஒரு லைவ் சேலஞ்ச் வீடியோ. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கு. இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் நடந்த பிறகு எனக்கு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் கொடுங்க, எனக்கு நடந்துருச்சுன்னு. அப்படி நீங்கள் கமெண்ட் கொடுத்த பிறகு நான் அதோட கண்டினியூவான அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சட்டிமுன்னாதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி வீடியோ போடுறீங்களா, ஸோ நீங்கள் சொல்லக்கூடியதுலாம் உண்மையா, இது நடக்குமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட மைக்ரோலாக்ஸ் சேனல் இருந்துச்சு, அதுக்கு நாங்கள் லைவ் சேலஞ்ச் வீடியோவில் போட்டு நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல்லையே நிறைய பேர் கேட்குறாங்க, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ உங்களோட கேள்விக்கான பதிலாக இந்த வீடியோ இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல், லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையிலே நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோ பாருங்க. அது ட்ரூ எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறத உங்க அனுபவத்தில் நீங்க உணர முடியும். அதன் பிறகு உங்களோட வாழ்க்கையில நீங்க கேட்டது, ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அடையக்கூடிய வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்த, அதாவது எனக்கு முதல்ல இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்ததுக்கான ஒரு ரீசன் உங்களுக்கு சொல்றேன். என் வாழ்க்கையில் நடந்து சொல்றேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்னையில வந்து ஒரு ஒர்க் ஷாப்புக்காக நான் போயிருந்தேன். இது நடந்து ஒரு 6 வருஷம் இருக்கும். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த நோக்கு வருமம்லாம் பழகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அந்த பர்பஸ்க்காக ஒரு மெஸ்மரிசம் ஒர்க் ஷாப்புக்கு போயிருந்தேன். அப்படி போகும்போது அங்க வந்தவங்க முக்காவாசி பேர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் தான். டாக்டர்ஸ் அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்குப்ரெஷர் டாக்டர்ஸ் அவங்க தான் வந்திருந்தாங்க. அப்படி வரும்போது அதுல எனக்கு ஒரு டாக்டர் வந்து எனக்கு பழக்கமானாரு. அப்புறம் அவங்க இருக்கவங்கிட்ட நான் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனா எனக்கு தெரிஞ்சாங்க. ஓகே அப்படின்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். பட் ஆனால் அவங்கள எப்படின்னு கேட்டீங்கன்னா, எது கேட்டாலும் என்னால முடியும், எனக்கு கிடைக்கும், எனக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எனக்கு இருந்துட்டு இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், எப்படிங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க, நடக்காத ஒரு விஷயம் கூட நீங்க நினைச்சா நடந்துரும் அப்படின்னும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வாழ்ற உலகம் வேற, நாங்க வாழ்ற உலகம் வேற, எங்க உலகத்துல எங்களுக்கு கேட்ட எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னாங்க. எனக்கு இது என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்கே அப்படின்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து அதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க ரிலீவ் ஆகிறப்ப அதை ஒர்க் ஷாப் முடிச்சு கிளம்பும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பேசுறேன். பேசி முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பேசும்போது எல்லாரும் ஒவ்வொன்று ஷேர் பண்ணும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஸ்கைப் ஐடி கேட்டாரு. நான் ஸ்கைப் ஐடி கொடுத்தேன். ஸ்கைப் ஐடி கொடுத்தோன்னே நான் வந்து உனக்கு ஸ்கைப்ல வீடியோ கால் பண்றேன் அப்படின்னாரு. சூப்பருங்க, உங்க ஸ்கைப் ஐடி சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டதுக்கு, இல்ல என்கிட்ட ஸ்கைப் ஐடி கிடையாது, என்கிட்ட லேப்டாப்பே கிடையாது. இந்த வர தேர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழுக்கள் இருக்கு, அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து லேப்டாப், நான் அதுல ஜெயிச்சு நான் உங்களுக்கு வந்து கால் பண்றேன்னாரு. எனக்கு சிரிப்பச்சு, என்னங்க சொல்றீங்க கேட்டதுக்கு ஒரு பில் எடுத்து காமிச்சாரு. 4500 ரூபாய்க்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டர் ஒன்று வாங்கியிருக்காரு. அந்த ஹோம் தியேட்டருக்கு வந்து ஒரு குழுக்கள் இருக்கு, அந்த குழுக்களை ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் ஒன்று கிஃப்டா கொடுக்குறோன்னு போட்டுருந்துச்சு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அந்த கடையில் 1000 பேருக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 1000 பேரில் நீங்கள் கேட்குறது உங்களுக்கு கிடைச்சிருமா, நீங்கள் கேட்க உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு நான் உனக்கு கால் பண்ணுறேன் பாரு அப்படின்னாரு. நானும் சரின்னு விட்டுட்டு கோயம்புத்தூர் வந்துட்டேன். அதே மாதிரி தேர்ஸ்டே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஸ்கைப் ஐடி கிரியேட் பண்ணிட்டா வாங்க நம்ம ஸ்கைப்பில் பேசலாம் அப்படின்னாரு. நான் ஸ்கைப்பில் போனேன். அதுமாதிரி வீடியோ காலில் வந்தார். எனக்கு கிஃப்ட் அடிச்சிருச்சு, நான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பணம் என்ன லஞ்சம் கொடுத்தீங்களா, இல்லை ஏதாவது ட்ரிக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் பணமும் லஞ்சம் கொடுக்கல, ட்ரிக் எதுவுமே பண்ணல, எனக்கு கிடைக்கும், எனக்கு தெரியும், எனக்கு கிடைச்சது அப்படின்னாரு. எப்படிங்க கிடைச்சது சொல்லுங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண பிறகு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, ஜோசப் மர்ஃபி எழுதினது. அந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா போய் வாங்குங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இதுக்கு எதுங்க காசு செலவு பண்ணிட்டு நீங்களே சொல்லுங்க அப்படின்னா, இது காசு செலவு இல்லப்பா, உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம், போய் செலவு பண்ண வாங்கு அப்படின்னாரு. நானும் வந்து பாத்தீங்கன்னா கடையா தேடி அலைஞ்சு அப்புறமேட்டு வந்து பண்ண அந்த புக்கை வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நிறைய விஷயங்கள்லாம் போட்டுருந்துச்சு. பட் இருந்தாலும் இதை நம்புறதா நம்பாம இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்த பிறகு அங்கே நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் பேச ஆரம்பிச்சேன். அவருக்கு மட்டும் இல்ல, மற்ற டாக்டர்ஸ் கிட்டே பேசும்போது தான் அவங்க சொன்னாங்க, ஆமா நாங்க அந்த உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு என்ன தேவைனாலும் எங்களுக்கு கிடைக்கும், நாங்க நம்புறதே எங்களுக்கு நடக்கும் அப்படின்னாங்க. அதன் பிறகு நான் என் லைஃபே ரிவைன் பண்ணி பார்த்தேன். என் வாழ்க்கையிலையும் இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. சொல்ல போனால் நான் முதல்ல கார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். நான் முதல்ல வாங்கின கார் வாங்கின போது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ₹1 கிடையாது. எங்கள் அம்மாண்ட வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் உட்காந்து சொல்கிறோம், அடுத்த மாதம் நம்ம இந்த கோயிலுக்கு வரும்போது காரில் தான் வரணும் அப்படின்னு எங்கள் அம்மாண்ட நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து சரிப்பா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த மாதம் நாங்கள் அந்த கோயிலுக்கு காரில் போனோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, பஸ்ஸில் தான் போனோம். மாதம் நாங்கள் போவோம், பஸ்ஸில் தான் போனோம். ஆனால் அப்போ நான் என் கார் வாங்கியிருந்தேன். ₹1 கூட இல்லாத நான் அடுத்த மாதம் கார் வாங்கலாம் என்கிட்ட பணம் வந்து நான் கார் வாங்கிட்டேன். செகண்ட் கார் தான் வாங்கினேன், 1 lakh கொடுத்து. ஆனால் அந்த ₹1,00,000 சம்பளம் எனக்கு அப்போ அது பெரிய அமௌண்ட் தான். ஆனால் ஒரே மாதத்தில் வந்து நான் காரும் வாங்கியிருந்தேன். அதே போல் நான் அந்த கார் வாங்கினப்ப நான் நடந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த கடலில் தான் வாங்கணும்,
வாங்கணும், இந்த மாதிரி கார் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு எப்படி உருவாச்சுன்னா, ரோட்ல போற வர கார்லாம் என் கார் இந்த கலர்ல இருக்குமா, என் கார் இந்த பிராண்ட்ல இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனதுல பயங்கரமா இருந்துச்சு. நான் இதை வந்து பாத்தீங்கன்னா நான் ஆசைக்காக பார்த்தேன். அதே மாதிரி நான் கார் வாங்கினேன். நான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா வாங்கின செகண்ட் கார் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரோ கார் வந்து பாத்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் ஆட்ல நிறைய நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல. அதை பார்த்து நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு சாண்ட்ரோவே கிடைச்சனால வந்து பாத்தீங்கன்னா அப்ப இதெல்லாம் நான் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை அதுக்கும் இதுவும் சிமிலாரிட்டி இருக்குமோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சு நான் அவங்களோட நிறைய பேச எனக்கு இதை பத்திலாம் தெரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து மும்பையில் போய் இதுக்கான தனியாக பிரைவேட்டாக கிளாஸ்லாம் பழக ஆரம்பிச்சு இதை நான் லேர்ன் பண்ணேன். இது என் ஜர்னி, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் தான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இப்போ அப்படியே உங்ககிட்ட நான் கேள்வி கேட்குறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் யோசிச்சு பாருங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மை பொய் எது வேணாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு தடவை யோசிச்சு பாருங்களேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒன்று நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்ககிட்ட இருக்கும், அல்லது எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு வெறுத்த விஷயங்கள் தான் உங்ககிட்ட இருக்குமே. அதை நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும், நமக்கு நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணகத்தான் நம்மளாக தான் இருப்போமே, நம்ம தான் அதை ஈர்த்திருப்போம். ஸோ இந்த சின்ன பேசிக்ஸ் நீங்கள் புரிஞ்சாவே இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு லைவ் சேலஞ்ச் பார்க்கலாம். இந்த லைவ் சேலஞ்ச் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு சிங்கத்தோட ஒரு படம் ஒன்று போடுறேன். இப்போ சின்ன டாய் பொம்மை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த டாய் பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்கள். இதை நீங்கள் பார்த்துட்டு நான் சொல்லக்கூடிய என்னோட வார்த்தையில மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. நான் சொல்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மைண்டில் வைங்க. நான் டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லயனோட ஒரு டாய் பொம்மை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நல்லா பார்த்துக்கோங்க. வேற எது வேணாம், ஜஸ்ட் ஒரு லயனோட டாய் பொம்மை, அதை மட்டும் பாருங்கள். இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கண்களை மூடிக்கிட்டு என் வாய்ஸில் கவனம் செலுத்துங்க. கண்களை மூடின பிறகு உங்களோட மனக்கண்ணில் அந்த டாய் பொம்மை நல்லா தெளிவாக தெரியுதான்னு பாருங்க. மனக்கண்ணில் உங்களுக்கு அந்த டாய் பொம்மை நல்லா தெளிவாக தெரிஞ்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு உங்களுடைய முழு கவனமும் அந்த டாய்ஸோட மேலேயே கவனம் வைங்க, அந்த பொம்மையிலேயே கவனம் வைங்க. இல்லைங்க எனக்கு சரியா தெரியலனா திருப்பியும் கண்ணை திறந்து நம்ம வீடியோ பாருங்க. வீடியோல இந்த டாய் பொம்மை நல்லா கண்கள் சிமுட்டாமல் பாருங்க. உங்களுக்கு கண்கள்ல இது நல்லா தெளிவா தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா திரும்பியும் கண்களை மூடிட்டு டாய் பொம்மை பார்க்க ஆரம்பிங்க. ஹோல்ட் பண்ணி பண்ணுங்க. நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மனக்கண்ணில் தெரிய ஆரம்பிச்ச பிறகு நீங்க என்ன பண்ணு சொல்றேன். இப்போ நீங்க உங்க மனக்கண்ணில் அந்த டாய் பொம்மையை பார்த்துட்டு அப்படியே உங்க கைகளால அந்த டாய் பொம்மையை தொட்டு பார்க்குற மாதிரி விஷுவல் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே உங்களோட வலது கையால அந்த பொம்மையை அப்படியே தடவி கொடுக்குறீங்க. அந்த டாய் பொம்மையை நீங்க நல்லா தடவி கொடுக்குறீங்க. நீங்க நல்லா திரும்ப அந்த டாய் பொம்மையை தடவி கொடுக்குறீங்க. இப்போ உங்க கண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டாய் பொம்மை நல்லா விசிபிள் ஆகுது. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் பிரபஞ்சத்தோட ஒன்னா கலக்கிறேன். இந்த பிரபஞ்சம் நான் சொல்லக்கூடியதை கேட்குது. என் ஆசைப்பட்ட விஷயத்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்க தயாரா இருக்கு. நான் விரும்பின வாழ்க்கை எனக்கு பிரபஞ்சம் கொடுக்க தயாரா இருக்குன்னா வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளார நான் ஏதாவது ஒரு வகையில லைனை பார்க்கணும் அப்படின்னு உங்க மனசுல சொல்லுங்க. திரும்பியும் சொல்லுங்க. நான் பிரபஞ்சத்தோட ஒன்றா இணைந்தால் நான் கேட்கக்கூடிய விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. இந்த பிரபஞ்சமும் நானும் ஒன்றா இருக்கிறது உண்மை அப்படின்னா நான் பிரபஞ்சத்தை முழுமையா நம்புறேன். நான் நம்புறது பிரபஞ்சத்துக்கு கேட்குது அப்படின்னா 48 மணி நேரத்துல இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வகையில எனக்கு இந்த சிங்கத்தை காட்டணும் அப்படின்னு மனசுக்குள்ளார திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு உங்களால சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்ப நீங்க கேட்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் 48 மணி நேரத்துக்குள்ளார எனக்கு இந்த சிங்கத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு திரும்ப சொல்லுங்க. இதை திரும்ப சொன்ன பிறகு திருப்பி கண்களை மூடிக்கிட்டே இந்த டாயை விஷுவல் பண்ணுங்க. இந்த பொம்மையை வந்து அப்படியே விஷுவல் பண்ணுங்க. ஒரு உண்மையான சிங்கத்தை கூட நீங்க நினைக்கலாம், தப்பே கிடையாது. ஒரு உண்மையான சிங்கத்தை அப்படியே நினைச்சிட்டு அந்த சிங்கத்தை அப்படியே நீங்க தடவி கொடுக்குறீங்க. உங்களுடைய கைகள் அந்த சிங்கத்து மேல படுது. அந்த உணர்வை உங்களால நல்லா உணர முடியுது. அப்படியே தடவி கொடுங்க. தடவி கொடுத்த பிறகு கண்களை திறந்துட்டு நீங்க உங்களோட மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதன் பிறகு இப்ப நீங்க பண்ண எதுவுமே பத்தி நீங்க எதையும் யோசிக்கவே வேண்டாம். ஜஸ்ட் அதை விட்டுட்டு எனக்கு பிரபஞ்சம் காட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோட விட்டுட்டு உங்க வேலை பாருங்க. இப்பத்திலிருந்து அதாவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க அதை எப்ப பாக்குறீங்களோ அதுல இருந்து சரியா 48 மணி நேரத்துக்குள்ளார, ஏன்னா இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கும். சரியா 48 மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாய் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில், அதாவது இந்த சிங்கம் இருக்கு இல்லைங்களா, ஏதாவது ஒரு வகையில் சிங்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் சிங்கத்தை நீங்கள் பார்த்தே தீருவீங்க. உங்களோட கண்களால் 48 மணி நேரம் நீங்கள் பார்ப்பீங்க. இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தது நீங்கள் கீழே கமெண்ட் கொடுங்க, நான் சிங்கத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் கொடுத்து வைங்க. அதன் பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவை இருக்கோ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட ஆசை ஏதாவது ஒரு விருப்பம் இல்லையா உங்களுக்கு, நான் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இல்லை எனக்கு இவ்வளோ பணம் வேணும், என் உடம்புல நோய் வைத்திரணும், இல்லை நல்ல ஜாப் வேணும், உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கடுத்த கமெண்ட்ல அதையும் போட்டு வைங்க.
எனக்கு அதுக்கு தகுந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்க மைண்டை ஆக்டிவேட் பண்றது தான். பிளஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணுங்க. ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ கேளுங்க. ஏன்னா இதுல வந்து நான் ஒரு சப்ளிமெண்ட் மியூசிக் ஆட் பண்ணுவேன். அது எதுக்காகனா உங்களுக்கு இது சீக்கிரமா உங்களுடைய வலது பக்க மூலையில பதியறதுக்காக ஒரு மியூசிக் நான் ஆட் பண்ணுவேன். அந்த மியூசிக் ஹெட்ஃபோனை போட்டு கேட்கறப்ப தான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். 48 மணி நேரத்தில் இது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு உணர்வீங்க. பிகாஸ் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 100% ஒர்க் ஆகும். இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஆல் தி பெஸ்ட். இது ஒரு லைவ் சேலஞ்ச். லைவ்ல நான் சேலஞ்ச் பண்றேன். எல்லாத்துக்குமே நடக்கும். சரியா வீடியோவை பார்த்தா நான் சொல்றது செஞ்சா அவங்களுக்கு நடக்கும். நடந்த பிறகு எனக்கு கீழே கமெண்ட் கொடுங்க.